ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி என்னுடைய பெங்களூரில் இருக்கிற டெரஸ் கார்டனுடைய கிரேப்ஸையும் அதோடைய ஹார்வெஸ்டையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கிரேப்ஸ் செடி 2-3 வருஷமாக எங்கள் வீட்டில் வளர்ந்துங்கிறது. இதை நாங்கள் டெரஸில் தான் பெரிய ட்ரம்மில் வச்சுக்கிறோம். இது வந்து எங்களுடைய வீட்டையே கம்ப்ளீட்டாக மூடிச்சு. இதை நாங்கள் எப்போவுமே ட்ரிம் பண்ண மாட்டோம். நைட்டில் வந்து இந்த கிரேப்ஸ் செடியில் வந்து பேர்ட்ஸ் வந்து ஸ்டே ஆகுது. ஸ்பெஷலாக இந்த ஸ்பேரோஸ் வந்து இங்கே இருக்கிற குட்டி குட்டி கிரேப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் போகணும். சின்ஸ் அவங்கெல்லாம் வந்து இதில் இருக்கிறதுனால நாங்கள் எப்போவுமே இந்த கொடியை வந்து ட்ரிம் பண்ண மாட்டோம். வீடு ஃபுல்லு பறவை இருக்குது. எப்போவுமே கிரேப்ஸ் எல்லா சீசன்லையும் கிரேப்ஸ் இருந்தே இருக்கும். பாருங்க எவ்வளோ கிரேப்ஸ் இருக்குது. பட் ஆக்சுவலாக இந்த கிரேப்ஸ் எல்லாம் ஸ்பேரோஸ் தான் சாப்பிடும். இந்த பிளாக் கலர் இப்போ உள்ளே இருக்கிறது வந்து அது உள்ளே இருக்கிறதுனால ஸ்பேரோஸ்க்கு தெரியல, அது விட்டுச்சுக்குது. அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு எதை எங்களுக்கு மிச்சம் வச்சுருக்குவாங்களோ அதை தான் நாங்கள் எடுத்துக்குவோம். பாருங்க இது எவ்வளோ உள்ளே இருக்குது. மேபி அந்த ஸ்பேரோஸ் இதை பார்க்கல. எப்போவுமே ஸ்பேரோஸ் சாப்பிட்டுட்டு 2-3 பஞ்ச் மட்டும் தான் எங்களுக்கு கிடைக்கும். பாருங்க எவ்வளோ கிரில் டெரஸ் மேலே ஏறுற வரைக்கும் ஃபுல்லு சுற்றி கொடி ஃபுல்லு இருக்குது. பாருங்க எவ்வளோ பரவி இருக்குது. பாருங்க பழுத்த திராட்சை வந்து எப்போவுமே உள்ள ஹைடாக இருக்கும், வெளியே தெரியாது. எல்லாமே எலிக்கு பின்னாடி தான் இருக்கும். முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஸ்பேரோஸ் சாப்பிட்டுடும். அந்த பேர்ட்ஸுங்க வந்து ஒன்றுமே விடாது. இந்த காலத்தில் ஸ்பேரோஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் சின்ஸ் எங்களுடைய செடியில் வந்து ஸ்பேரோஸ் இருக்கிறதுனால நாங்கள் இந்த கிரேப்ஸ் கொடியை கட் பண்ணவே மாட்டோம். பாருங்கள் இந்த கிரேப்ஸ் இது வந்து அவங்க பார்க்கல. பாருங்கள் நான் ப்ளக் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ ஸ்வீட்டு இந்த கிரேப்ஸ். நீங்கள் எப்போனாலும் இந்த செடியிலேருந்து நீங்கள் எப்பயோ 1 or 2 பஞ்ச் எடுத்துனே இருக்கிற கிரேப்ஸ். பாருங்கள் எல்லாம் காயாக இருக்குது. காய் இருக்கிறதெல்லாம் ஸ்பேரோஸ் சாப்பிடாது. பழமாக இருக்கிறது மட்டும் தான் அது சாப்பிடும். அதுவாக உள்ளே இருந்தாக்கா அது வந்து ஸ்பேரோஸ்க்கு தெரியாது. பாருங்கள் எவ்வளோ இதெல்லாம் வந்து உள்ளே இருக்குது. அதனால பாருங்கள் இது வந்து அப்பா வந்து ப்ளக் பண்ணின்னுக்கிறார். பாருங்கள் இது 2 மட்டும் தான் எங்களுக்கு. அதுவும் ஸ்பேரோஸ் பார்க்காததுனால. குருவிங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் அவ்வளோ பிடிக்குது. மேபி இந்த ஃப்ரூட்ஸ்க்காகவே அது இங்கே வந்து ஸ்டே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இது 2 மட்டும் அந்த குருவிங்க எங்களுக்காக கொடுத்துட்டுக்குதுங்க. ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள் இந்த 2 பஞ்ச் மட்டும் தான் எங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.